பிளவுஸ்ல ஃப்ரண்ட் பார்ட் நம்ம ஈஸியா கட் பண்ணலாம். அதுக்கு நம்ம பேக் பார்ட் நம்ம கட் பண்ண பீஸ் எடுத்துக்கிடுங்க. அதே சுற்றளவு தான் நான் இதுவும் மடிச்சு வச்சிருக்கேன். அதனால அதை அப்படியே அதுக்கு மேலே வச்சுக்கலாம். இது எவ்வளவு சுற்றளவு இருக்கோ அதே அளவு தான் நான் இந்த துணியை நான் மடிச்சு வச்சிருக்கேன். இது பேக்ல உள்ள கழுத்தெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்க மேல கரெக்டா இது எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்துல அப்படியே வச்சுக்கலாம். இது பாருங்க, ஷோல்டர் எல்லாமே நான் வந்து கரெக்டாவே வச்சிருக்கேன். இனி இது அப்படியே இது எப்படி இருக்கோ அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு பேக் கழுத்தும் ஃப்ரண்ட் கழுத்தும் ஒண்ணு போலதான் வரும். இருந்தாலும் நம்ம இந்த பேக் சைடுலதான் அப்படியே இது எப்படி நம்ம வளைவு கொடுத்து வரைஞ்சிருக்கோமோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இதுல நமக்கு வந்து ஜாயிண்ட் வரும்ல அந்த இடத்த மார்க் பண்ணிருக்கேன். பேக் சைடு உள்ளதை நான் அப்படியே மார்க் பண்ணி வரைஞ்சாச்சு. அதே சுற்றளவு இது எவ்வளவு இருக்குங்க பாருங்க. இதுல இருக்கிறத அப்படியே நான் கரெக்டா தான் எடுத்திருக்கேன். இனி நம்ம ஃப்ரண்ட் சைடு உள்ளதை எப்படி ஈஸியா கட் பண்ணலாம் பாருங்க. இந்த அளவு எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷத்துல நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம ஷோல்டருக்கு பாருங்க, இது ஜாயிண்ட்டுக்கும் சேர்த்துதான் நம்ம அதில் விட்டுருக்கோம். அதனால நீங்க இதை இப்படி வச்சுக்கோங்க. இது மடிப்பு இருக்குல்ல, அதனால இந்த மடிப்பு இதுல தான் வைக்கணும். கரெக்டா இப்படி வச்சுடுங்க. நீங்க இந்த அளவு மட்டும்தான் எடுக்கணும். பார்த்தீங்களா, இது ரெண்டுமே பேக் சைடு கழுத்தும் ஃப்ரண்ட் கழுத்தும் ரெண்டுமே ஒண்ணுதான். அதனால இந்த கழுத்து அப்படியே இருக்கட்டும். நம்ம பட்டி மட்டும் வரைஞ்சிக்கலாம். இது கொஞ்சம் தாழ்ந்து இருந்தாலும் ஒண்ணு இல்லை, கழுத்தை வேணா இது பேக் கழுத்தானே அதை வேணா கொஞ்சம் தாத்துக்கலாம். இப்போ பேக் கழுத்தும் ஃப்ரண்ட் கழுத்தும் ஒன்னாதான் இருக்கு. இது நம்ம பேக் கழுத்து வரைஞ்சி வச்சது, இது ஃப்ரண்ட் கழுத்து. வைக்கும்போது அது 4 இன்ச்சுக்கு மேல இருக்கு. அப்ப கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் கழுத்து ரெண்டு கழுத்து ஒரே மாதிரி தான் வரும். இது பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி போடுவாங்க கழுத்து. பாருங்க, இது 4 இன்ச்சு முன்னாடி இது நம்ம மார்க் பண்ண எல்லாமே கரெக்டா இருக்கு. இனி பட்டி மட்டும் நம்ம வரையணும். ரொம்ப ஈஸியா இந்த ஜாயிண்ட் தெரிய பாருங்க. அந்த ஜாயிண்ட்டுக்கு கீழே ஒரு அழுக்கு இருக்கும், அதுல நீங்க மார்க் பண்ணாலே போதும். அப்படி இல்லைன்னா அந்த ஜாயிண்ட்ல இருந்து ஒரு 1.5 இன்ச்சு இந்த ஜாயிண்ட்ல அப்படியே மார்க் பண்ணுங்க. அது கீழே நீங்க இதை எடுத்துட்டு டேப் வச்சு 1.5 இன்ச்சு கீழே கரெக்டா ஒரு போதில 1.5 இன்ச்சு இந்த ஜாயிண்ட் கீழே 1.5 இன்ச்சு கீழே தான் நீங்க மார்க் பண்ணணும். அடுத்து நீங்க அளவு பிளவுஸை வச்சு இப்படி பார்த்தாலும் ஒண்ணும் இல்லை. பாருங்க, அளவு பிளவுஸை ஷோல்டரா ஜாயின் பண்ணி வச்சுட்டு நிப்பிள் பாயிண்ட் இருக்கா, இதை ஃபர்ஸ்ட் பிடிச்சிடுங்க. பிடிச்சிட்டு மேல வைக்க கூடாது. நம்ம லைன் போட்டு வச்சுக்கோங்க பாருங்க. இது மடக்கி தானே இருக்கு. மடக்கி இருந்தாலே நம்ம கீழே லைன்ல தான் வைக்கணும். அது மேல பிசுறு தெரியும், அது உள்ள மடங்கி இருக்கு. அதனால நம்ம இந்த லைன்லயே வச்சுட்டு பாருங்க, இந்த பாயிண்ட் சென்டர்ல நிப்பிள் பாயிண்ட் பாருங்க, அதை அப்படியே பிடிச்சிட்டு அதுல ஃபர்ஸ்ட் ஒரு மார்க் பண்ணிடுங்க. பண்ணிட்டு அது கீழே ஜாயிண்ட் தெரிய பாருங்க. இந்த ஜாயிண்ட அப்படியே இழுத்து அது எந்த இடத்துல வருதுன்னு பார்த்து அதுல ஒரு மார்க் பண்ணிடுங்க. இது எவ்வளவு இருக்குன்னு அளந்து பார்ப்போம். 11.5 இன்ச்சு இருக்கு. இதே 11.5 இந்த பக்கம் வைங்க. 11.5 வச்சாச்சு. இது இப்ப எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். 12.5 இருக்கு. இவங்களுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு அதிகமா வைக்க சொன்னாங்க. அப்ப நம்ம 13 வைக்கணும். நார்மலா இல்லைனாலுமே இந்த பக்கம் நம்ம வைக்கிற அளவை விடவும் ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்து வச்சாலே போதும். இந்த ஷோல்டருக்கு பாருங்க, அது சென்டர்ல நீங்க டேப்பை வச்சுட்டு இப்படி வச்சிருங்க. 13. இப்ப இந்த சைடு 11.5, அப்ப நம்ம 13 வச்சுக்கலாம். 1.5 இன்ச்சு சேர்த்து வச்சா போதும். அதை அப்படியே நம்ம வளைய கொடுத்துக்கலாம். இவ்வளவுதான். இனி இதுல ஒரு மார்க் பண்ணனா அது ரொம்ப முக்கியமானது. 2 பார்ட்டுக்கே அது முக்கியமானதுதான். அதை சிலவங்க தள்ளி வச்சுவாங்க பாருங்க. 2.5 இருக்கா, நம்ம ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்துக்கணும். அது எதுக்குன்னா இந்த சைடு நமக்கு தையலுக்கு வரும். இல்லைன்னா 1/4 இன்ச்சுக்கு நீங்க டேப்பை தள்ளி வச்சுட்டு பாருங்க. 2.25, 3 வைக்க கூடாது. 2.25, ஒரு 1/4 இன்ச்சு இப்படி வைக்கும்போது நமக்கு 2.5 வருதா கரெக்டா. அப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு தான் 2.25. அந்த 2.25 இப்படி இந்த வளைவு எப்படி இருக்கோ அதே போல வச்சு இங்க பாருங்க. இந்த 2.25 இப்படி லைன் போட்டு வச்சுடுங்க. இப்போ நம்ம இதுல இது வந்து நம்ம பேக் சைடு உள்ள கழுத்து. நம்ம ஃப்ரண்ட்ல இருந்து வரும்போது கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு உள்ள ஒரு வளைவு கொடுக்கணும். அவ்வளவுதான்.
ரொம்ப கொடுக்க கூடாது, இதுவும் துணிப்புற இழுத்துட்டு வந்துடும். கொஞ்சம் 1/4 இன்ச்சு போல வளைய கொடுத்துட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இது நமக்கு இந்த பிளவுஸ் வந்து பேக் கழுத்தும் ஃப்ரண்ட் கழுத்தும் ஒண்ணு போல இருக்கனால நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம். இல்ல ஃப்ரண்ட் கழுத்து கொஞ்சம் தாழ்ந்து வந்துருச்சுன்னா நம்ம தாத்து கட் பண்ணிருக்கலாம். இது கொஞ்சம் மேல இருந்துச்சுன்னா நீங்க மேல வரைஞ்சு கட் பண்ணலாம். இதுல ஒரு கஷ்டம் இல்ல, ஒரு பிரச்சனை இல்ல. இது பாருங்க 2.25 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இப்படி மடக்கி பிடிச்சி கட் பண்ணி விட்டுக்கலாம். இதை நம்ம ஓபன் பண்ணிடலாம். இனி இந்த 2வது வளைவு வரைஞ்சிருக்கோம் பாருங்க, அதைதான் நம்ம கட் பண்ணணும். ஃப்ரண்டுக்கு தானே நம்ம 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரைஞ்சிருக்கோம். அவ்வளவுதான். இது ஜாயிண்ட்டுக்கு சைட் ஜாயிண்ட் பண்ணோம்ல அதுக்கு. அவ்வளவுதான். இனி இதுக்கு நம்ம பட்டி கட் பண்ணணும். பட்டி கட் பண்றது நிறைய பேருக்கு பட்டி வந்து ஈஸி தான், ஆனா தெரியாதவங்களுக்கு அது கஷ்டம் போலதானே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம ஏற்கனவே கட் பண்ணிட்டோம். பேக்கும் ஃப்ரண்டும் கட் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டையும் திரும்ப நீங்க ஒண்ணுக்கு மேல ஒண்ணா கரெக்டா வைக்கணும். பட்டி எப்படி அளவு எடுக்கணும், இந்த சைடு இருக்கு பாருங்க, இந்த சைடுல தான் நீங்க அளவு எடுக்கணும். 4 இன்ச்சு வருது. 4 இன்ச்சுக்கு நீங்க ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துதான் எடுக்கணும். நம்ம மடிச்சு வைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து வைக்கணும். உயரம் வந்து 4.5, 4ன்னா 4.5, 5ன்னா 5.5 அப்படி வைக்கணும். இப்ப 4 இருக்கிறதுனால 4.5. அதே போல இந்த நீளம் வந்து 11 நம்ம சுற்றளவு எடுத்திருக்கோம். நம்ம அதை 1 இன்ச்சை குறைச்சிக்கலாம். நம்ம தச்சிட்டு கூட கட் பண்ணி தூர போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதனால நம்ம 1 இன்ச்சு குறைச்சிட்டு 10. இந்த நீளம் 10, இந்த உயரம் வந்து 4.5, 4ன்னா 4.5. இப்போ நம்ம இப்ப 4.5யும் 10 எடுப்போம். அப்படி இல்லைன்னா பாருங்க, இது வந்து கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல, இதை அப்படியே கூட நீங்க இந்த இடத்துல கூட நீங்க எடுத்துக்கலாம். பட்டி இப்படி இதை நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். பட்டியில வந்து ஒரு தப்பும் வராது. அதனால பட்டி கட் பண்றதுக்கு பயப்படாதுங்க. நம்ம வந்து பட்டிக்கு வந்து நீளமும் இந்த உயரமும் இந்த நீளமும் தான் நமக்கு பட்டிக்கு முக்கியமான தேவை. இது ரொம்ப பிரச்சனை கிடையாது. நமக்கு வந்து உயரத்தை பார்ப்போம். 4.5 வேணுமா, 4.5, 4க்கு நம்ம 1/2 இன்ச்சு சேர்த்து 4.5 எடுத்தோமா. அதே போல இது 10. அந்த 2 மட்டும்தான் முக்கியமானது. 4.5. இந்த உயரமும் இந்த நீளமும் தான் இந்த பட்டிக்கு முக்கியம். இதுல வந்து நீங்க ஒரு 1/2 இன்ச்சுக்கு நீங்க கீழே இப்படி அளவு கொடுத்தா போங்க, ஒரு கஷ்டம் கிடையாது. இதை பட்டியை கட் பண்ணி எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்னொரு மெத்தட்ல பட்டி ஈஸியா, ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு இது கூட உங்களுக்கு குழப்பமா இருக்கமா இருக்கும். இது கரெக்டா இருக்குமா இல்லையான்னு உங்களுக்கு குழப்பமா இருக்கும். இன்னொரு மெத்தட்ல நான் உங்களுக்கு பட்டி வெட்டி காட்டுறேன். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துடுங்க. இது நம்ம 2.25 இன்ச்சு அளந்து விட்டுருக்கோம். இது நீங்க எடுக்க கூடாது. இதுக்கு இந்த பக்கம் தான் நம்ம மடக்கி பாதியா மடக்கி இதுல 1 இன்ச்சு அளவு வச்சுட்டு நம்ம டாட் பிடிப்போம். இந்த இடத்த நீங்க இப்படி வைக்கணும். இந்த பீஸ்லயே அவங்க வச்சு காட்டி தரேன். நம்ம கட் பண்ணி வச்சு இந்த பீஸ்லயே அவங்க வச்சு காட்டி தரேன். மடக்கி வச்சிருக்கோமா, இதை பாருங்க, மடக்கி வச்சுன்னு வச்சிருங்க. அது என்ன பண்றீங்க, இப்படி மடக்கி பிடிச்சிடுங்க. இந்த இடத்துல நம்ம 1 இன்ச்சு நம்ம மடக்கி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவோம், இப்படி வைப்போமா, இப்படியே வச்சு பாருங்க. இது வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டா தான் இருக்கும். நம்ம இப்ப வரைஞ்சிருக்கிறோம், இது நமக்கு ஒன்னாதான் வரும். அதனால பட்டியில ரொம்ப ஒன்றும் தப்பு வராது. இப்படியே வச்சுட்டு கூட நீங்க வரைஞ்சிக்கலாம். இதை வேணா பின்னு போட்டுக்கணும். இப்ப மடக்கணும்னா அது லைனிங்ல எத்தனோம்னா அப்படியே இருக்கு. அப்படியே வச்சு இது போலே
நம்ம மறைஞ்சிட்டா போதும். நம்ம ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். மற்றபடி இதுல ஒரு இதுவும் தப்பெல்லாம் வராது. அதனால நீங்க பயப்படாதுங்க. ப்ளவுஸ் கட் பண்றதுக்கெல்லாம் ஈஸி தான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இதுல கட் பண்றதுல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இதை விடவும் ஈஸியா உங்களுக்கு புரியுங்க ஒன்னும் சொல்லி தரலாம். இதுவே ரொம்ப ஈஸி தான். இதை விட ஈஸியா வேணா இதோட ஈஸியா உங்களுக்கு சொல்லி தந்துடலாம். இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட்டி கட் பண்றதுக்கு இதை மடக்கிட்டு அந்த அளவு வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் கட் பண்றதுதான் நமக்கு இப்ப சொல்றேன். இத பேக் கட் பண்ணி அதை வச்சுட்டு அப்படியே நம்ம அளவு எடுத்து கட் பண்ணிருக்கோம். அதனால ரொம்ப ஈஸி தான், ஒரு கஷ்டம் கிடையாது. ஆம்ஹோல்ல மட்டும் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வளைச்சிருக்கோம். இதுல பேக் கழுத்து ஃப்ரண்ட் கழுத்து ரெண்டும் ஒண்ணுதான். ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க இதே போல கட் பண்ணுங்க.